தன்னுடைய நடிப்பாலும் ஸ்டைலாலும் ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு நடிகர் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் வெளியாகும் போதெல்லாம் தீபாவளி பொங்கலை போல பண்டிகை தினங்களாக இருக்கும். திரையில் தோன்றி மக்களுக்கு நல்லது செய்யும் தன் தலைவர் நிஜமாக அரசியலில் இறங்கி நமக்கு நல்லது செய்வார் என்று ஒவ்வொரு ரசிகனும் எதிர்பார்க்கிறார். ஆனால் உண்மையாகவே தன்னுடைய ரசிகனுடைய எதிர்பார்ப்பை எத்தனை நடிகர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. நடிகர் ரஜினிகாந்த் தன் ரசிகனுடைய எதிர்பார்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுகிறாரோ என என்ன தோன்றுகிறது. ஒவ்வொரு முறையும் தன் படம் வெளியாகும் போது நடிகர் ரஜினிகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார். ரசிகர்களோ இந்த முறையாவது தன் தலைவன் தன் அரசியல் அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ரசிகர்கள் மட்டுமல்ல, சினிமா வட்டாரத்தைச் சேர்ந்தவர்களும் பத்திரிகைகளும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் அரசியலுக்கு எப்போது வர வேண்டுமோ அப்போது வருவேன் என்று அறிவிப்பை வெளியிட்டு தன் மீது மக்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். இந்த எதிர்பார்ப்பு ரஜினியின் ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் அவருடைய ரசிகர்களுக்கு உண்டாகும். ரஜினிகாந்த் உண்மையாகவே அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்பது ரஜினிக்கு மட்டும்தான் வெளிச்சம். அந்த வகையில் ரஜினியின் வருகை குறித்து அன்புமணி ராமதாஸ் தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது, நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக கடந்த 20 ஆண்டுகளாக கூறி வருகிறார். இனிமேல் அவர் அரசியலுக்கு வந்தாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேராசிரியர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே ரஜினி இன்னும் 50 வருடங்களானாலும் இப்படியேதான் கூறிக்கொண்டிருக்க போகிறார் என்று ரஜினிகாந்தை வார்த்தைகளால் அறைந்திருக்கிறார். இனிமேலாவது ரஜினிகாந்த் ஒரு தெளிவான முடிவெடுத்து தன் ரசிகர்களை திருப்திப்படுத்துவாரா, இல்லை அரசியலுக்கு வருவேன் என்று கூறி பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்க போகிறாரா, அல்லது சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல தமிழக மக்களை முட்டாள்களாக்கி தன் சினிமா சுயலாபத்தை பெருக்கிக் கொள்வதுதான் ரஜினிகாந்தின் திட்டமா? விடை காண முயலும் நம் கேள்விகளுக்கான பதிலை ரஜினி ஒருவர் மட்டும்தான் தர முடியும். என்ன செய்ய போகிறார் சூப்பர் ஸ்டார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். மகிழ்ச்சி.